Kalvi Puanga Education News, and I'm so happy to share it with my friends. அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் எக்ஸாமுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது கரெக்டாக ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கக்கூடிய மொபைல் நம்பர், அடுத்து உங்களுடைய ப்ராப்பராக இருக்கக்கூடிய மெயில் ஐடி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கலர் ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும். அதில் ஜேபிஜி, ஜேபக், பிஎன்ஜி 40 to 60 கேபியாக இருக்கணும். அதை எப்படி கட் பண்ணுறதுங்கிறதே நான் வந்து சொல்கிறேன். அடுத்து சிக்னேச்சர் போட்டு எப்படி வந்து 20லேருந்து 40 கேபி வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். டிஆர்பி வெளியிட்டுள்ள சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து டிஓஆர்சிஓ கவுண்டர் சைனோட 250 to 300 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி அது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே சரியாக எடுத்து வச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு ஒரு 5 பாயிண்ட் முக்கியமான, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நம்ம கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், சரிங்களா? அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அதையும் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து 250 to 300 கேபி வர்ற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் அந்த கேபியை தாண்டி 300 தாண்டி போனால் கூட நம்மளால் அப்ளை பண்ண முடியாது, அது அப்லோட் ஆகாது. அடுத்தது எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு பிடிஎஃப் வந்து நமக்கு எல்லாமே பிடிஎஃப் தான் பார்த்துக்குங்க. பிடிஎஃப் வந்து 250 to 300 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பிடிஎஃபாக மாற்றணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு அது வந்து புரியாது. அடுத்தது ஹையர் செகண்டரி ஸ்கூல் மார்க் ஷீட்டு, அதுவுமே பிடிஎஃப் 250 to 300 கேபி அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்தது வந்து டிடிஇ டிப்ளமா சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃப் வந்து 250 to 300 கேபி. இது எல்லாமே தாள் வந்து 1 எழுதுறவங்களுக்கு, பேப்பர் 1 எழுதுறவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கடைசியாக அது எப்படி வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கேபியாக மாற்றுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன் நான். அடுத்து பேப்பர் 2க்கு என்னென்ன வேணும் கூடுதலாக இது எல்லாமே இருக்கணும். இது போக அடிஷ்னலாக என்னென்ன வைக்கணும் அப்படின்னா, யூஜி கன்சாலிடேட்டர், ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் அண்ட் டிகிரி எல்லாமே கன்சாலிடேஷன் அது இருக்கணும் நம்மகிட்ட. ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து 250 to 300 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். பிஎட் கன்சாலிடேஷன், ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் அண்ட் டிகிரி எல்லாமே சேர்ந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் 250 to 300 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். இது வந்து யாருக்கு அப்படின்னா, பேப்பர் 2 எழுதுறவங்களுக்கு. ஏற்கனவே இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம அப்லோடு பண்ணுறதோட இதையும் சேர்த்து நம்ம வந்து அப்லோடு பண்ணணும், சரிங்களா? அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக எப்படி வந்து இது பிடிஎஃபாக மாற்றுறது, எப்படி கேபியாக கொண்டு வர்றது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே நம்ம வந்து இப்போ சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணியிருக்கோம். அது கிடைச்ச உடனே இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸாமுக்குரிய அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு எல்லாமே நான் சொல்கிறேன். இதில் லாஸ்ட் டேட் எப்போக்குள்ளே இதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன் நான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சர்டிஃபிகேட்னு அவங்க வச்சுருப்பாங்க. அதை பிடிஎஃப் எடுத்து அசலாக இருக்கணும், ஒரிஜினலாக இருக்கணும். அதை 250 to 300 கேபி இருக்கிற மாதிரி நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு இது பண்ணணும். சான்றிதழ்களை தான் ஸ்கேன் செய்து தனித்தனி பிடிஎஃபாக பதிவேற்று, ஜெராக்ஸ் வந்து அட்டஸ்டட் வந்து பண்ணக்கூடாது. எல்லாமே வந்து ஒரிஜினலாக தான் நம்ம வந்து எப்பயுமே யாருக்குனாலும் பேப்பர் 1க்குனாலும் பேப்பர் 2க்குனாலும் ஒரிஜினலாக தான் நம்ம வந்து இதை அப்லோட் பண்ணுவோம். நம்ம வந்து ஜெராக்ஸ் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. விண்ணப்பத்தில் பிழை இருந்தால் எப்போ நம்ம வந்து திருத்த டைம் கொடுப்பாங்க அப்படின்னா, ஏப்ரல் 11, 12, 13 தேதிகளில் தேவையான திருத்தங்களை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போங்கிறதையும் நான் சொல்கிறேன். டெட்டு அறிவிப்பு வெளியான நாள் 13/2/2026. ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கும் நாள் 18/2/2026. விண்ணப்பிக்க கடைசி நாள் 10/4/2026. விண்ணப்பம் திருத்தம் எடிட் ஆப்ஷன் நமக்கு எத்தனை நாள் கொடுத்துருக்காங்கன்னா, 11 நாள்லேருந்து 13 நாள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தேர்வு தேதியை வந்து உத்தேசமாக தான் சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 வந்து 4/7/2026லையும், பேப்பர் 2 வந்து 5/7/2026லையும் முற்பகலில் தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உத்தேசமான தேதியாக அவங்க வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம், யார் யார் தகுதியானவர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். வீடியோ வந்து லென்த்தாக இருக்குது அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா அடுத்து எப்படி வந்து பிடிஎஃப்பை வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். நான் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் வந்து 1/9/2025 அன்றோ அல்லது அதற்கு முன்போ இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர், அதற்கு இணையான பதவிகளில் பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் இதற்கு தகுதியானவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அது போக பணி உயர்வு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் கிடையாது. இப்போ ரிட்டையர்ட் ஆக போகிறதுக்கு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ இருந்தாலும் நம்ம பணி உயர்வு காரணமாக இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு நம்ம இதை வந்து வீடியோவாக போடுறோம் அப்படின்னா நாள் ஆக நம்மளை அறியாமல் இது வந்து மறந்துடுவோம். அதனால் எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்குறப்ப கொஞ்சம் மைண்ட் செட்டில் போய் பதிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிறனால நம்ம இதை வந்து நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். நம்ம நிறைய பேர் சொன்னதுனால பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கலரில் இருக்கணும். அது ஜேபிஜி இல்லைன்னா ஜேபெக் இல்லைன்னா பிஎன்ஜியில் இருக்கணும். அது எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும்னா 40லேருந்து 60 கேபிக்குள்ளே இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை வந்து ஃபோட்டோ ரீசைசர் ஆப்புக்குள்ளே போய் இந்த மாதிரி கரெக்டாக க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை வந்து க்ராப்னு கொடுங்க. கொடுத்தோடனே க்ராப் ஆயிரும். இப்போ அது கீழேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரீசைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணோன்னே எத்தனை கேபி சொல்லியிருக்காங்க, 40லேருந்து 60 கேபிக்குள்ளே இப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே இந்த இடத்துல பாருங்களேன், ஃபைல் சைஸும் போட்டு கேபியாக கொடுத்துருப்பாங்க. மோருங்கிறத டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு அதில் கஸ்டம்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணோன்னே இப்போ எத்தனை கேபி வேணும் அப்படின்னா இங்கே கேபி எம்பி இருக்கும். நீங்கள் வந்து கேபின்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு 40 to 60 அப்படின்னா ஒரு 45 கூட வச்சுக்கோங்க. இப்போ ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ ப்ராசஸ் ஆனவுடனே இது எல்லாமே ஃபைல்ஸில் போய் இருக்கும். நம்மளுக்கு இப்போ ஃபோட்டோ கிடச்சிருச்சு 40லேருந்து 60 கேபிக்குள்ளே. இப்போ நம்ம அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எத்தனை கேபிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத. பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்க வந்து 45 கேபிக்குள்ளே இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நிறைய கேபி இருந்துச்சு. இப்போ 45 கேபினா 40 to 60 கேபிக்குள்ளே நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். நம்முடைய சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை எப்படி பிடிஎஃபாக மாற்றுறது அப்படிங்கிற நம்ம வந்து பார்ப்போம். கன்வெர்ட் பண்ணி இமேஜை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு வந்து எத்தனை கேபி இருக்கணும் அப்படின்னா 250 to 300 கேபி இருக்கணும். அதுக்கு எப்பயும் போல் உங்களுடைய சர்வீஸ் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு ஃபோட்டோ ரீசைஸில் போய் கட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு குரோம் ப்ரௌசரில் போய் கன்வெர்ட் ஜேபிஜி டு பிடிஎஃப்னு போடுங்க. போட்டோன்னே ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஒன்று வரும், கன்வெர்ட் ஜேபிஜி டு பிடிஎஃப்னு வந்திருக்கோம். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே செலக்ட் ஜேபிஜி இமேஜஸ்ன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். இப்போ நான் சும்மா உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறக்கா ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு ஒயிட் ஷீட் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கன்வெர்ட் டு பிடிஎஃப்னு கொடுங்க. இப்போ பாருங்கள் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ டவுன்லோட் பிடிஎஃப்னு கேட்டிருக்கு, டவுன்லோடுன்னு கொடுங்க. இப்போ நான் ஏற்கனவே டவுன்லோடு பண்ணதுனால டவுன்லோடு கேட்குது, டவுன்லோடுன்னு கொடுத்துருங்க. இப்போ டவுன்லோடு ஃபைல் டவுன்லோடுன்னு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அந்த கேபியோட ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஃபைல் மேனேஜருக்கும் இல்லைன்னா ஃபைல்ஸ் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே வந்து அப்லோடு பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.